அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும், கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகில் வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் சரியாக, நேர்மையாக, நேரான பாதையில் நிலைத்து இருப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம்தான் மறுமையின் நினைவும் நரகத்துடைய அதிபயங்கரமும் இவைகளுடைய நினைவும் மன்னரை வாழ்க்கையினுடைய நினைவும் இவைகள் மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. இவைகள் ஒவ்வொரு மனிதரும் நினைக்கும் தருணத்திலே அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நேர்படுத்திக் கொள்கிறான். பாதை தவறும் நேரத்திலே நரகத்துடைய அச்சம், நரகத்துடைய பயம் அவனை சரியான பாதைக்கு கொண்டு வருகின்றது. இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கைக்கு கேள்வி கணக்குகள் உண்டு, விசாரணை மறுமையில் உண்டு என்று யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் செய் என்று சொன்ன வழியில் எதையெல்லாம் ஏவினானோ, இவைகளெல்லாம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டானோ, அந்த நல்ல விஷயங்களை செய்தவர்களாக, எதை விட்டெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ, விலகிக் கொள்ளுங்கள் என்று விலக்கினானோ, அவைகளை விலக்கி கொண்டவர்களாக யார் இந்த உலகத்திலே வாழ்க்கை கழித்தார்களோ, நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாழ்க்கையை தருவான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த வாழ்க்கைக்கு உரியவர்களாக ஆக்கி அருள்வானார். அதே போன்றுதான் யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல், அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்காமல், வரம்பு மீறியவர்களாக, தன் மன இச்சைகளை பின்பற்றியவர்களாக யார் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கழிப்பார்களோ, நிச்சயம் அவர்களுக்கு நரகம் உண்டு என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த கூட்டத்தாரை விட்டும் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, வான்மறை குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் நரகத்துடைய எச்சரிக்கைகளை மட்டும் நூற்றுக்கணக்கான ஆயத்துகளில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஒரு வசனங்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்களில் நரகத்துடைய வாழ்க்கை எப்படி கடுமையானது என்பதை பற்றி மட்டும் நமக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ் நம்மின் மீது கிருபையுடையவன், மகா கிருபையுடையவன், அர் ரஹ்மான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கின்றதே, எப்படிப்பட்ட விசாலமான கிருபை என்று சொன்னால், அந்த கிருபை எல்லா மக்களையும் உள்ளடக்கியது. யார் அல்லாஹ்வை ஏற்றார்களோ அவர்களுக்கும் அந்த கிருபை இருக்கின்றது, யார் அல்லாஹ்வை மறுக்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த கிருபை இருக்கின்றது, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லவர்களுக்கும் அந்த கிருபையை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுக்கின்றான். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அர் ரஹ்மான் என்ற கிருபையை செய்கின்றான். ஆனால் அர் ரஹீம் என்ற கிருபை இருக்கின்றதே, இரண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். அர் ரஹ்மான், அர் ரஹீம் இரண்டிற்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் தான் வெவ்வேறு. அர் ரஹ்மான் இந்த உலகத்திலே எல்லோரின் மீதும் கிருபை செய்யக்கூடியவர், அது பாகுபாடு இருக்காது. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், நல்லவர்கள், தீயவர்கள் என எல்லோருக்கும் கிருபை. ஆனால் அர் ரஹீம் மறுமை நாளிலே அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு மட்டுமே கிருபை செய்வான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு மீது அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்காது. அந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ, அவருடைய கட்டளைகளை ஏற்று நடந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும்.
எனவே அல்லாஹ் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றான். நரகத்துடைய விஷயங்களை நமக்கு பல இடங்களிலே சொல்லி காட்டி இது போன்றெல்லாம் கடுமைகள் இருக்கின்றது, அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மின் மீது, மனித சமூகத்தின் மீது மிகவும் கிருபைப்பட்டு மிகவும் இரக்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்க என்ன செய்யுங்க, நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வீர்கள். அதனுடைய வேதனை மிக அலாதியானது, கடுமையானது. எனவே அல்லாஹ் சொல்லும் முறைப்படி உலகத்தில் நீங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நரகம் இருக்கின்றது, அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல, சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தைக்கு தாவ வேண்டிய விஷயம் அல்ல, மிக கடுமையான விஷயம் நரகம். அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அது மாபெரும் திடுக்கம், மாபெரும் பேர் அதிர்ச்சி, துயரம், மிகப்பெரிய துயரம், தாங்க முடியாத கஷ்டம், மீண்டு வர முடியாத இடம் அந்த நரகம். அது சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டு என்பதை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட கடுமையான இடம் அந்த நரகம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நரகவாசிகளுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் விவரிக்கின்றான். குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். நாம் நிறைய தடவை குர்ஆனை படித்திருப்போம், அர்த்தத்தோடு படித்து பாருங்கள். அந்த நரகவாசிகளுடைய தன்மையை அல்லாஹ் விவரிக்கின்றான். நரகவாசிகள் கத்துவார்களாம், கதறுவார்களாம். ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். இறைவா, எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்குவாயாக. என்ன எப்படி கத்துவாங்க? நரகத்திலிருந்து வெளியாக்குவாயாக ரப்பே, எங்களால தாங்க முடியல, நரக வேதனை எங்களால தாங்க முடியல. சாதாரணமான விஷயமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலே நெருப்பு இருக்கும், நரகத்திலே நெருப்பு இருக்கும் வித்தியாசம் 70 மடங்கு என்று சொன்னார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மடங்கு நெருப்பு, ஒரே ஒரு தீக்குச்சியை நம்மால் சமாளிக்க முடியுமா? கையிலே கொடுத்து நீங்கள் கையிலே அதை பிடிக்க முடியுமா? முடியாது. இது ஒரு சாதாரணமான நெருப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை போன்று 70 மடங்கு மிக கடுமையானது என்பதாக சொன்னார்களே. அந்த நரக நெருப்பிலே நரகவாதிகள் கத்துவார்கள், கதறுவார்கள், ரப்பே எங்களை வெளியாக்குவாயாக, இந்த நரகத்திலிருந்து எங்களால் தாங்க முடியவில்லை என்பதாக. அப்படி நீ வெளியாக்குனீங்கன்னா நாங்கள் வெளியில வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை நாங்கள் செய்வோம், முன்னாடி இருந்தது மாதிரிலாம் நாங்கள் வரம்பு மீற மாட்டோம், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று கத்துவார்கள், கதறுவார்கள். அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுங்களா இருக்கும்? அடுத்து கேட்கின்றான், அவலம் நாம் இருக்கும், உங்களை என்னவோ அநியாயமா கொண்டு வந்து நரகத்துல போட்டுட்டா மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க, கத்துறீங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவில்லையா, வயது கொடுக்கவில்லையா? அவலம் நாம் இருக்கும், உங்களுக்கு நான் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தேன் உலகத்துல. மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர். நீங்க யோசிப்பதற்காக, சிந்திப்பதற்காக உங்களுக்கு நான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தேன். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களும் உங்களிடத்திலே வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், குர்ஆன் இறக்கப்பட்டது, நல்ல விஷயங்களை சொன்னார்கள், நரகத்தை பற்றி நாம் கேட்டோம். எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்து விட்டுதான் கேட்பானாம், அவலம் நாம் இருக்கும், உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலையா? உங்களுக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்காத மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, இந்த நரகத்தில் இருந்து கத்துகின்றீர்களே. வஜாக்கும் நதீர், உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் நீங்கள் பாராமுகமாக இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சுவையுங்கள் இந்த வேதனையை. அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, ருசியான உணவை பார்த்து, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்வான், நீங்கள் சுவையுங்கள் இந்த வேதனையை. அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க. அன்பானவர்களே, நரகம் சாதாரணமான விஷயம் அல்ல.
நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லுவார்கள், நீ தவறு செய்தால், தப்பு செய்தால் அல்லாஹ் உன்னை நெருப்பில் போடுவான் என்று சொல்லுவார்கள். குழந்தைக்கு எச்சரிப்பார்கள், நீ தவறு செய்தால், நீ ஏதாவது தப்பு செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை நெருப்பில் போடுவான், நரகில் போடுவான் என்று குழந்தைக்கு நாம் எச்சரிப்போம். இது குழந்தைக்கு சொல்லும் விளையாட்டு சொல் மட்டுமல்ல, மரணத்தின் கதவை தட்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்குமான எச்சரிக்கை சொல். என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் மரணத்தின் கதவை தட்டித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது. அந்த கதவை தட்டும் ஒவ்வொரு மனிதருக்குமான எச்சரிக்கை தான் குர்ஆன் சொல்லுகின்றது. நரகத்தில் நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்கணும் சொல்வதில்லை. நான் செல்லும் பாதை சொர்க்கத்திற்குரியதான். நான் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேனே அந்த பாதை நல்ல பாதையா, சொர்க்கத்திற்குரிய பாதையா, அல்லாஹ் காட்டிய வழியா என்பதை யோசிக்க வேண்டும் சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் இதற்கு மாற்றமானதா, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நரகத்திற்குரிய பாதையா நான் தவிர்த்து சொர்க்கத்தினுடைய பாதைக்கு வர வேண்டும் சொல்லும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றிய சுய பரிசோதனை செய்வதற்கு உரியவர்களாக இருக்கின்றோம். இந்த நிமிடத்திலிருந்து நாம் யோசிக்க வேண்டும், நான் எந்த பாதையில் இருக்கின்றேன்? அல்லாஹ் காட்டிய சொர்க்கத்தின் பாதையிலா, அண்ணலால் காட்டிய நல்ல வழியிலா, அல்லது இதற்கு நேர் மாற்றமான நரகத்தினுடைய பாதையில்? கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பதியப்படுகின்றது. நாம் நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றோம். அல்லாஹ் கேட்கறான் இல்லையா, முன்னாடி கேட்டான் இல்லையா, உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலையான்றதாக. இதற்காக உலகத்திலே பல சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றான். பல ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க என்ன செய்யுங்க, நரகத்தில் இப்படியெல்லாம் இருக்கு என்பது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக. நிச்சயமா அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையுடையவன், யாரையும் நரகத்தில் வீசுவதற்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனாலும் அல்லாஹ் பல வாய்ப்புகளை கொடுத்தும் அந்த வாய்ப்புகளை பின்பற்றாமல் எடுக்காமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான வேதனைகளை கொடுக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, உலகத்துடைய பாசம், உலகத்துடைய மோகம், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த மோகம், இந்த உலகத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை, பெரும் பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த மமதை, அந்த மனிதர் என்ன செய்கின்றது? அல்லாஹ்வுடைய கட்டளை வரம்பு மீற வைக்கின்றது. இந்த உலகத்திலே வரம்பு மீறுகின்றான், வார்த்தைகளால் வரம்பு மீறுகின்றான், தன்னுடைய வாழ்க்கையால் வரம்பு மீறுகின்றான். எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை செய்கின்றான். நரகத்துக்குரியவராக அந்த விஷயங்கள் தான் ஆக்குகின்றது. எனவே அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். குர்ஆன் பல எச்சரிக்கைகளை செய்கின்றது. இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் எதிர்பார்க்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நரகம் எதிர்பார்க்கின்றது யாரை? லித்தாகீன மஆவா, இந்த உலகத்திலே வரம்பு மீறினார்களே, தங்களுடைய வாழ்க்கையிலே சொத்தையும் செல்வத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டு விட்ட பிறகு அந்த மமதை கொண்டார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களே, அவர்களை பார்த்து நரகம் சொல்லுமா, நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. லித்தாகீன மஆவா, யார் வரம்பு மீறினார்களோ அவர்களுக்கு அந்த நரகம் எதிர்பார்க்கின்றது. லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா, அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்தில் எவ்வளவு காலத்தில் நீங்கள் இருக்கணும்? பல ஆயிரம் ஆண்டுகள். அதற்கு நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கு அளவில்லை, அதுக்கு அந்த வார்த்தைக்கு அளவு கிடையாது. அதிலே நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். யார் வரம்பு மீறினார்களோ அவர்களை பார்த்து சொல்லப்படுமா, லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா, இதிலே நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். லா யதுகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா, அந்த நரகத்தில் உங்களுக்கு குளுமையான தண்ணீரையோ அல்லது வெறும் சாதாரண தண்ணீரையோ கொடுக்கப்பட மாட்டாது. இல்லா ஹமீமம் வ கஸ்ஸாகா, கடுமையான என்ன செய்யுங்க எல்லாம் சொல்வான், கொதிக்கும் நீரை தவிர உங்களுக்கு நீர் என்பது கிடையாது. கடினமான தாகம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே
கடுமையாக கொதிக்கக்கூடிய அந்த நீரை ஊற்றப்படுமாம். வயிற்றிலிருந்து அவைகள் பீரிட்டு வெளியில் வரும். ஜஸாவும் விஃபாகா, இதுதான் உங்களுக்கான கூலி என்பதாக சொல்லப்படும். இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா, உலகத்திலே வாழும் காலத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள், எனக்கு எல்லாம் என்ன கேள்வி இருக்கு, என்னை எல்லாம் யார் கேட்க போறா அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்களே, கேள்வி இல்லை கணக்கில்லை, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தார்களே, அவர்களுக்கானது என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டு ஃபலன் நஸீதக்கும் இல்லா அதாபா, நீங்கள் இந்த வேதனையை சுவைத்துக் கொண்டே இருங்கள், இவைகள் ஒரு காலமும் குறையாது என்பதாக சொன்னார். வேதனை என்பது குறையாது, அதிகரித்துக் கொண்டே இருக்கும், அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வேதனை. அல்லாஹ் பாதுகாக்கும். நியமிக்கவர்களே, நரக வேதனை என்பது சாதாரணமான கடந்து போகும் விஷயம் அல்ல. நம்மை எச்சரிக்கின்றது குர்ஆன். நீங்கள் படித்து பாருங்கள், எடுத்து பாருங்கள். அவைகளை நாம் எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அவைகள் சீராக்கும், சரியாகும். இல்லை என்று சொன்னால் என்னை யார் கேட்க போகின்றார், எனக்கு என்ன, எப்படி வேண்டுமானால் நான் வாழலாம், என்னை கேட்பதற்கு யார் என்ற அந்த மமதையை கொடுக்கும் சொல்லும். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் பல வசனங்கள் நமக்கு எச்சரிக்கின்றது. நரகவாதிகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கத்துவார்களாம், கதறுவார்களாம். நரகத்தினுடைய அந்த காவலாளி யார் தெரியுமா? அவர் பேர் தான் மாலிக். அவர் பேர் மாலிக். அல்லாஹ் அவருக்கு அந்த காது கேட்கும் திறனை கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? காது கேட்கும் திறனை கொடுத்தா மக்கள் எல்லாம் கத்தும் பொழுது அவருக்கு இரக்கம் வந்துடும். 1000 ஆண்டுகளுக்கு மக்கள் எல்லாம் கத்துவார்கள், கதறுவார்கள். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பி பார்ப்பாராம். இப்படி நாங்கள் எல்லாம் இப்படி வெந்து கொண்டிருக்கின்றோமே, எங்களை பார்க்க மாட்டீர்களா என்பதாக கத்துவார்களாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், நீங்க என்கிட்ட கேட்கறத விட அந்த அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அந்த அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அவன் தானே உங்களை இந்த நரகத்திலே போட்டான் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அடுத்த வசனத்திலே அவர்கள் நரகவாதிகள் கேட்பார்களாம், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா வாலிமூன், எங்கள் இறைவனே எங்களை நரகத்தை விட்டு வெளியாக்குவாயாக என்று அவர்கள் கத்துவார்களாம். அதற்கு அல்லாஹ் சொல்லுவானாம், கால் அஹ்ஸவ் ஃபீஹா வலா துகல்லிமூன், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், என்கிட்ட நீங்க பேசாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இவ்வளவு கடுமையான வார்த்தை. இவ்வளவு கடுமையான வேதனையில் இருந்து விட்ட பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு அழிவுதான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானே. இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை சொல்லுவது. ரப்புல் ஆலமீனை விட்டால் நம்மை யார் காப்பது? அந்த ரப்புல் ஆலமீனை சொல்லுவானாம், கால் அஹ்ஸவ் ஃபீஹா வலா துகல்லிமூன், இதே நீங்கள் இழிந்து கிடங்கள், உங்களுடன் நீங்கள் என்னுடன் பேசாதீர்கள் என்பதாக சொல். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் பல வசனங்கள் நமக்கு எச்சரிக்கின்றது. நரகவாதிகள் ஒரு இடத்தில் சொல்லுவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவங்க சொல்லுவாங்களா, நாங்க உலகத்துல நல்ல விஷயங்களை கேட்டு இருந்தா, நல்ல விஷயத்தை நாங்க சிந்தித்திருந்தால், எங்க வாழ்க்கையை கொஞ்சம் நாங்க அழகாக்கி இருந்தா, இந்த நரகத்திற்கு நாங்க வந்திருக்க மாட்டோமே என்று புலம்பும் புலம்பலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். மிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் 10ஓடு 11ஆக கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு நகர்வையும், ஒவ்வொரு எடுப்பையும் சொர்க்கத்திற்கு உரியதாக ஆக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த நரகத்துடைய வேதனை என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய நபர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டவுடனே அவர்கள் திருந்துவதற்கான வழிகளை கொடுத்திருக்கின்றான். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றிலே மிகப்பெரிய இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரராக இருந்தார். ஃபுதைல் இப்னு இயாத் மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருந்தவர். அடுத்த காலம், அவருடைய காலம் எப்படிப்பட்டதாக மாறியது சொன்னால், மிக புனிதராக மாறினார். ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனம் தன்னுடைய காலால் கேட்டார்.
திருடப் போகும் இடத்திலே ஓதப்படுகின்றது, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா என்று ஓதப்படுகின்ற அந்த வசனத்தை கேட்கின்றார். அவர் தன்னுடைய திருட்டு தொழிலை விடுகின்றார். அன்று முதல் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவராக மாறுகின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனுடைய ஆயிரக்கணக்கான வசனங்கள் என்ன செய்யும் நமக்கு முன்னால் இருக்கின்றது. அந்த வசனத்தை நாம் எடுப்போம், படிப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருக்குவோம். குர்ஆன் எச்சரிக்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாக்க முடியும்? எப்படி பாதுகாக்க முடியும்? அதற்கான அரண் நமக்கு இருக்கின்றதா? அதற்கான வழிகள் தான் நல்வழிகள். நாமும் அந்த நல்வழியில் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சிறப்பான வழிகளை காட்ட வேண்டும். இது மட்டுமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்கான வழிகளாக இருக்கின்றது. குர்ஆன் பல வசனங்களில் சொல்லுகின்றது. நரகவாதிகளிடம் கேட்கப்படுமா, நீங்கள் ஏன் இந்த நரகத்திற்கு வந்தீர்கள்? மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. வலம் நக்கு துஇமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இல்லை. அதனால எங்களிடத்தில் தொழுகையும் இல்லை, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை. எனவே நாங்கள் நரகத்திற்கு வந்தோம் என்று நரகவாதிகள் சொல்லுவார்களே, இவைகள் எல்லாம் எதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சொன்னால், இந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், நாம் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னவரை எல்லா நற்காரியங்களிலும் முன் அணியில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக நாம் குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதிலே தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு தடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுமையானால் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட இந்த கடுமையான நரகத்தை விட்டும் நிச்சயம் நமக்கு பாதுகாப்பை தருவார். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இது போன்ற கடுமையான நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.